மரியாதை ராமன் தெனாலிராமன் போல விகடகவி அல்ல. அவர் மிகவும் புத்திசாலி. இளம் வயதிலேயே பெரியவர்களுக்கு புலப்படாத பல நுணுக்கமான விஷயங்களை எளிதில் விடுவிப்பார் அவர் நீதி வழங்கிய ஒரு வழக்கினை இந்த காணொளியில் நாம் காணலாம். ஒரு தேசாந்திரி ஓர் உணவு விடுதிக்கு சென்றார். சாப்பிட உணவு கொடுக்கும்படி அந்த உணவு விடுதி நடத்தும் பெண்மணியிடம் கேட்டார். அவளோ சாப்பாடெல்லாம் ஆகிவிட்டது, ஒன்றும் இல்லை என்றாள். அம்மா, பசி காதை அடைக்கிறது, ஒரு தங்க காசு தருகிறேன், ஒரு எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்றார் அந்த தேசாந்திரி. அப்பெண்மணியும் தேசாந்திரியிடமிருந்து ஒரு தங்க காசை வாங்கி கொண்டாள். அவரோ கை கால் அலம்பிக் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தார். அவர் முன்னால் ஒரு வாழை இலையை போட்டால் அந்த பெண்மணி. பின்னர் இலையில் ஓர் எலுமிச்சங்காய் அளவு சாதத்தை வைத்து சிறிது குழம்பு விட்டு சாப்பிடு என்றாள். நிரம்ப பசியில் இருந்த அவரும் ஏமாற்றத்துடன், என்ன அநியாயமாக இருக்கிறதே, ஏதோ பேச்சுக்காக ஒரு எலுமிச்சை அளவு சாதம் என்று சொன்னால் ஒரு தங்க காசுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு மட்டுமே சாப்பாடா? நான் பட்டினியாகவே இருந்துவிட்டு போகிறேன், உன் சாப்பாடு வேண்டாம், என் காசை திருப்பிக் கொடு என்றார். அந்த பெண்மணியோ தான் வாங்கிய பணத்தை திரும்ப தர முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். அந்த தேசாந்திரத்துக்கு பெருத்த ஏமாற்றமாகி போனது. பசியும் கோபமும் சேர்ந்து கொண்டது. அவர் மரியாதை ராமனை பற்றி கேள்விப்பட்டார். நேராக மரியாதை ராமனிடம் சென்று தன் வழக்கை கூறினார். ஐயா, ஒரு பேச்சுக்காக அந்த அம்மாவிடம் ஒரு எலுமிச்சை அளவு சாதம் போட்டால் ஒரு தங்க காசு தருகிறேன் என்று கூறினேன். ஆனால் அந்த பெண்மணியோ என்னிடம் ஒரு தங்க காசு வாங்கி கொண்டு உண்மையாகவே எலுமிச்சங்காய் அளவு சாதம் போட்டார்கள். சாதம் வேண்டாம், காசை திரும்ப கொடுத்து விடு என்றால் தரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்கள் என்றார் அந்த தேசாந்திரி. இவர் சொல்வது உண்மைதானா என்று உணவு விடுதி பெண்மணியிடம் கேட்டார் மரியாதை ராமன். அந்த பெண்மணியும் ஆமாம் என்றார். மேலும் அவர்தான் எலுமிச்சங்காய் அளவுள்ள சாதம் போடு என்றார். நான் அதைத்தானே செய்தேன் என்றால் மிடுக்காக. உடனே மரியாதை ராமன், நீங்கள் இவருக்கு போட்ட சாதத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா என்றார். அந்த பெண்ணும் இலையில் அப்படியே இருக்கிறதென்று சொல்லி இலையில் போட்டபடியே இருந்த அந்த சாதத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டினாள். இலையில் இருந்த சாதத்தை கூர்ந்து பார்த்த மரியாதை ராமன், நீ கொண்டு வந்த இலையில் உள்ள சாதத்தில் ஒரு சாதம் கூட எலுமிச்சங்காய் அளவு இல்லையே என்றார். எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு சாதப்பருக்கை இருக்குமா என்று வாயை பிளந்தால் அந்த பெண்மணி. ஆமாம், இவர் எலுமிச்சங்காய் அளவுள்ள சாதம் தானே போட சொன்னார். நீ மிகச் சிறிய வடிவமாக இருக்கும் பல சாதங்களை கொண்டு வந்து எலுமிச்சங்காய் அளவு போட்டிருக்கிறாய். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒப்புக்கொண்டபடி எலுமிச்சங்காய் அளவுக்கு உள்ள அளவினை உடைய சாதத்தை பரிமாறு, இல்லையேல் அவருக்கு ஒரு தங்க காசை திருப்பி கொடுத்து விடு என்றார் மரியாதை ராமன். ஒவ்வொரு பருக்கையும் எலுமிச்சங்காய் அளவுக்கு இருப்பதை போல சாதத்தை போட முடியாத உணவு விடுதி பெண்மணி தோல்வியை ஒப்புக்கொண்டு தேசாந்திரிக்கு தங்க காசை திருப்பி கொடுத்தாள். உணவு விடுதி பெண்ணின் பேராசையை சமயோஜிதமாக கையாண்டு தீர்வு சொன்ன மரியாதை ராமனை அனைவரும் பாராட்டினார்கள். இந்த தீர்ப்பினால் வையகத்தில் வல்லவனுக்கும் வல்லவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தினார் மரியாதை ராமன்.